என்னது? நீரில்லா நெற்றி பாழ் அப்படின்னா, இப்போ அமெரிக்காவில் இருக்கிறாங்க, அவங்க நெற்றிலாம் பாழா? சைனாவில் இருக்கிறாங்க 140 கோடி பேர், அவங்க நெற்றிலாம் பாழா? சரி, இந்தியாவிலே 140 கோடி பேரில் எத்தனை பேர் உங்களுக்கு சைவத்தில் இருந்து விபூதி அணிகிறாங்க? அப்போ அது இல்லை இல்லை, அது அவங்க சொல்லுறது தப்பு கிடையாது, நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் தவறு. நீர் அப்படின்னாலே அது வெண்மை நிறத்தை குறிக்குது. அருள் உணர்வு இல்லாதவர்களுடைய இது வாழ்க்கை பாழாக போகும். இதுதான் மெயின். நீருன்னா அதாவது இறைவன் சிரித்தே முப்புறம் எரித்தான்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அது ஆணவம் மாயை கண்மம் என்கின்ற மும்மலங்களை எரிக்கிறார். அது எதனால் எரிக்கிறாருன்னா அந்த அருள் தன்மையினால் எரிக்கிறார். அந்த அருள் தன்மை எரிக்கும் போது அந்த அருள் தன்மை ஒரு ஆன்மாவுக்கு அருள் அறிவாக மாறிடும். அருளறிவு ஒன்றே அறிவு மற்றெல்லாம் மருள் அறிவென்றே வகுத்த மெய்ச்சிவமே. அருளறியார் தமையறியார் எம்மையும் பொருளறியார் என புகன்ற மெய்ச்சிவமே. அருள்ன்றது என்ன? சுத்தம். சுத்த சன்மார்க்கம்ன்றதுன்னா என்ன? சுத்த சன்மார்க்கம்ன்றார் இல்லைங்களா? அதுதான் அருட்சிவ நெறின்றார் அகவல்ல எடுத்த உடனே அருட்சிவ நெறி சார் அருட்பெரு நிலைவாழ் அருட்சிவபதியம் அற்பறிவு அருட்சிவ நெறின்னு சொல்கிறாரு. ஆனால் விண்ணப்பத்தில் சுத்த சன்மார்க்கம்ன்றார். ரெண்டுமே ஒன்று தான். சுத்தம் அப்படின்னா என்னன்னா நினைப்பு மறப்பு அற்ற தத்துவங்கள் கலப்பில்லாத அருள் நிலைக்கு பார்த்தா சுத்தம். இந்த நிலை தான் சுத்தம். சோறு போடும்ன்றது. சோறுன்னா முக்தி. அந்த சுத்த நிலைன்றது கடவுள் சுத்த நிலைன்றது சுத்த அருள் உணர்வு நிலை தான். அதாவது தத்துவங்கள் கலப்பில்லாத சுத்தம்னா என்ன? இப்போ ஒரு கடைக்கு போனோம்னா சுத்தமாக இருக்குப்பா, பொருள் சுத்தமாக இருக்கான்னா கலப்பில்லாமல் இருக்கான்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த தத்துவங்கள் கலக்காத ஒரு சத்துவ நிலை தான் சுத்தம். எந்த தத்துவங்கள் ஏதும் இல்லார் இயற்கையிலே பாசங்கள் ஒன்றும் இல்லார் குணங்கள் ஏதும் இல்லார் தத்துவங்கள் ஏதும் இல்லார் சொல்கிறார் இல்லைங்களா? அங்கே தத்துவங்கள்லாம் அந்த சத்துவத்துக்கு புறத்தில் விளங்குறது தான். அதனால் அந்த இடத்துல தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்தேன் அப்படின்னு தானே ஆரம்பிக்கிறாரு. அந்த அட்டகத்தில் ஒரு வரையில் தத்துவங்கள் அனைத்தும் தனித்தனி கடந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு இல்லைங்களா? அப்படி போனால் தான் அந்த ஏற்கனவே தத்துவங்கள் எதுவும் இல்லாத அந்த சுத்த நிலையில் போய் நம்ம ஜாயின் பண்ண முடியும். அதனால அந்த சுத்தம்னா கலப்பு ஏதும் கலப்பில்லாத ஒரு நிலை, சுத்த அருள் உணர்வு நிலை. நினைப்பு மறப்பற்ற சுத்த அருள் நிலைக்கு பேர் சுத்த நிலை. அதான் சுத்த சத்து மார்க்கம். அந்த சுத்தம்ன்றது தான் அருள் அப்படின்னு வருது. சத்தை தான் சைவ சமயத்தில் சிவம்ன்றாங்க. ஆக அருள் சிவம் அப்படின்னாலும் சுத்த சத்துனாலும் ஒன்று. அந்த ஒரு நிலை தான் அந்த நிலை தான் நீருன்றது. நீர் பூத்த நெருப்பு. நீருன்னாலே அது சுட்டரிக்கப்பட்டது. அந்த மனங்கள் சுட்டரிக்கப்பட்ட பின்பு அது நீருன்னா திருநீர். திருநீருடைய நிறை என்ன? வெண்மை நிறை. அதுதான் பொடின்றது. பொடி திருமேனி அம்பலத்தாடும் புனித நீயாதலால் என்னை அடித்தது போதும் இனி அணைத்துடல் வேண்டும். அந்த பொடின்றது என்ன? திருநீர். திருநீற்றினுடைய நிறம் என்ன? வெண்மை. வெண்மைன்றது சுத்த நிலை. சுத்தம்ன்றது அருள். இப்படி தான் நீங்கள் பண்ணணுமே தவிர நெத்தியில் திருநீர் பூசிக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை இது சாப்பிட்றானே சிக்கனு, அப்போ அவங்களுடைய நெற்றிலாம் புண்ணியம் பண்ணதா? ஞாயிற்றுக்கிழமை எண்ணெய் ஸ்நானம் பண்ணிவிட்டு கோழி தானே சாப்பிட்றான் இல்லைங்களா? எல்லாம் திருநீர் அப்போ அவங்களுடைய இதெல்லாம் புனிதமாகிடுமா? அவங்களாம் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்களா? நீங்கள் புறத்தில் தோல் மேலே விபூதி பூசினாலும் சரி பூசலனாலும் சரி அது ஒரு பொருட்டே கிடையாது. அது அகத்திலே அருள் உணர்வு நிலையில் இருக்கணுன்றது தான் அந்த நீரில்லா நெற்றி பாடுறது. நெற்றினா தோல் மேலே நீங்கள் எதுவும் பூசினாலும் பூசலனாலும்
அது ஒரு பொருட்டே கிடையாது, அது பொருட்டு கிடையாது. ஆனால் இது அதுதான் வந்து ஒரு எல்லாமே இலைமறைக்காயாக தான் சொல்லியிருக்காங்க. அதை வச்சுட்டு நீங்கள் எவ்வளோ நீர் பூசுகிறவங்க எத்தனை பேர், அந்த நீர் பூசுகிறவங்கள சைவம் எத்தனை பேர், அப்படி பார்த்தீங்கன்னா 1% கூட தராது. டோட்டல் மக்கள் தொகையில் 1% கூட தராது, 0.5% கூட வராது. சொல்லுங்கள், அப்புறம் எப்படி எல்லா பேரும் எல்லாம் இப்போ தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கு இறைவா போற்றின்னா அப்போ அந்த மற்ற உலகத்தில் இருக்கிற முள்ள இருக்கிறவங்களாம் கடவுளே கிடையாதா? அப்போ அவங்க எல்லோரும் இங்கே தெற்கு பக்கம் தான் வரணுமா? வரலாறு சொல்கிறார், தென்பாலே நோக்கினேன் சித்தாடுகின்ற திருநாள் இது தொட்டு சார்ந்தது. தெற்குன்றதுக்கு சரவண சாமின்னா அர்த்தம் சொல்கிறாரு. தென்னாடுடையன்னா இந்த பிண்டம் இருக்கு இல்லைங்களா, அண்டத்தில் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு 4 திசை இருக்குது. அதே மாதிரி பிண்டத்தில் 2 திசையை பிரிக்கிறாங்க ஞானிகள். ஒன்று கண்டத்துக்கு கீழே ஒரு திசை, அது வடக்கு. கண்டத்துக்கு மேலே இருக்கிறது தெற்கு. கண்டத்துக்கு மேலே தலைக்கு நடுவில் இருக்கிறது தென்னாடு. அங்கே தான் ஆண்டவர் இருக்கார், அங்கே தான் சிதம்பரம்ன்றது, அங்கே தான் ஆன்மா இருக்குது. எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். இந்த பிண்டத்தில் எடுத்துக்குன்னா கண்டத்துக்கு மேலே தெற்கு திசையும் கண்டத்துக்கு கீழே வடக்கு திசை. வடக்கு திசைன்றது தேக உணர்வில் இருக்கிறது வடக்கு திசை. ஆன்ம நிலையில் புரிஞ்சிருக்கிறது தெற்கு திசை. அதுதான் தென்னாடு. தென்னாடுன்றது உங்களுக்குள்ளே இருக்குது. தெற்கு திசையில் நாம் பிரயாணம் பண்ணணும். நாம் வந்து வடக்கு திசையில் தேக உணர்வில் இருக்கோம். இது சூக்கமாக சொல்லணும்னா பிரச்சனை ஆகி போச்சு. நீங்கள் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கு விரைவாக போட்டிங்கன்னா எல்லோரும் ஒத்துப்பாங்களா? ஆனால் உண்மை இது தான். ஆனால் நீங்கள் இப்படி மேலோட்டமாக சொன்னால் யாரும் ஒத்துப்பாங்க? போடாமாங்க. அது ஏன் கிறிஸ்டின் ஒத்துப்பாங்களா, முஸ்லீம் ஒத்துப்பாங்களா, சைனாவில் இருக்கிறவங்க ஒத்துப்பாங்களா? எங்கள் நாட்டில் இருக்கிறவங்க தான் என் நாட்டுக்கு இறைவன் நீங்கள் தான் சொல்லிக்கணும். மேலே அடித்து பறைச்சா நீங்களே வெறுமனே சொல்லிடுமே தவிர நீங்கள் திருப்பதியில் போய் சொல்ல முடியுமா? அவங்க கோவிந்தானா தான் அவன் ஒத்துப்பான். இப்போ நீங்களே சொல்லியிருப்பீங்க தென்னாடு, ஏன்னா நமக்கே அர்த்தம் புரியல. தென்னாடுடைய சிவனே போட்டுன்னா அந்த சிற்றபையில் தான் இருக்கார் ஆண்டவர். அங்கே தான் உண்மையான ஆண்டவர். அந்த சிற்றபைன்றது இந்த பிண்டத்தில் தெற்கு திசைன்னு பேர். இந்த விளக்கம் சொல்லாமையே நீங்கள் பாட்டுக்கு அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா அது வந்து அங்கே தான் பிரச்சனை வருது. எல்லாம் வந்து உண்மையை மண்ணை போட்டு மறைத்து விட்டார்கள். உண்மை தெரிந்திருக்கு, அதை வெளிப்படையாக சொல்லலை. அதுதான் வரலாறு வந்து ஒரு ஆதங்கத்தில் உண்மையை மண்ணை போட்டு மறைத்து விட்டார்கள். உண்மை தெரியாமலாம் இல்லை, தெரிஞ்சிருக்கு. அது வந்து அவங்க அகநிலையிலிருந்து அப்படி பாடியிருக்காங்க. அவங்கள யாருமே ஒன்றும் சொல்ல முடியாது. அது என்ன ஆணையோ அந்த ஆணை பிரகாரம் தான் பாடல் வரும். மணிவாசகர் பாடுறாருன்னா சிற்றபிலேருந்து ஆண்டவர் என்ன ஆணை செய்கிறாரோ அது மாதிரி தான் பாட முடியும். அந்த காலத்துக்கு அவ்வளோதான். இப்போ இந்த காலத்தில் எல்லாம் சுத்த சன்மார்க்கம் வந்த பிறகு எல்லாம் புரிய வருது. எல்லாத்துக்குமே வந்து உண்மை பொருள் தெரிஞ்சுக்கிட்டு உண்மையான கடவுள் எல்லோருக்கும் பொதுவானவர் நமக்குள்ளே தான் இருக்கார். வெளியில் தேடாதீங்க. வெளியில் எங்கேயுமே ஆண்டவர் முழுமையாக பார்க்க முடியாது. அது மணிவாசகரே சொல்லிட்டாரு. இப்போ திருப்பெருந்துறையில் அருவம் தானே லிங்கம், அங்கே லிங்கம் கிடையாது. இப்போ ஏதோ வச்சுருக்கிறா சொல்லுவாங்க, அங்கே வந்து ஆவிடை மட்டும்தான், லிங்கமே கிடையாது. காரணம் இறைவன் அருவமானவர். அருவ நிலை தான் அவருடைய முதல் நிலையே அருவந்தான். அப்படி இருக்கு. அதனால அவர் அப்படியே அவ்வளோ பெரிய கோயில் கட்டி உள்ளே ஒன்றுமே இல்லை, வெறும் தரையாக ஆவிடை மட்டும்தான் இருக்கும், ஒன்றுமே கிடையாது. ஆனால் யார் ஏற்றுக்கிறாங்க? ஏற்றுக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு பிடிமானம் இருந்தால் தான் நம்ம வழிபாடு பண்ணுறதுக்கு நல்லா இருக்குன்னு சிற்பாலயங்களை உருவாக்கி கொடுத்தாங்க. கடைசியில் அது அப்படியே விழா அது போயிட்டு அது அப்படியே இழுத்துட்டு போயிடுச்சு. வெளியில் புறத்தில் இழுத்து வந்துடுச்சு. விழா கொண்டாடி கூத்தாடி காவடி எடுத்துக்கின்னு அத்தை பண்ணு சங்க ஊதிக்கணும். சிவாலயங்களை பாருங்கள், என்னன்னு தெரியல, புருன்னு சங்கு ஊதுவான். எதுக்குடா ஊதுறான்னே தெரியாது. அது ஒரு புண்ணியமாக கருதுகிறாங்க. இதெல்லாம் மாணிக்கவாசகர் சொன்னாரா? இத்தனை
இசைகள் கருவிகள்லாம் அவர் இது பண்ண சொன்னாரா? எல்லாம் பிற்பாடு வந்தவங்க அந்த தேக உணர்விலே இருந்துக்கிட்டு இவங்க புறத்தில் இழுத்து விட்டாங்க, மற்றவங்களும் இழுத்து விடுறாங்க. உள்ளே வரமாட்டாங்க, யாரும் ஒத்துக்க மாட்டாங்க, உண்மை நிலைக்கு வரமாட்டாங்க. எதுங்க ஐயா? இந்த ஐயா இப்போ இந்த 2 மகா வாக்கியங்களில் நம்ம தெரிந்து கொள்ளக்கூடியது என்னென்னா, தென்னாடுடைய சிவனையை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அப்படின்னா, தென்னாடுன்றது நம்முடைய இந்த பிண்ட தேகத்தில் தென் திசை என்று சொல்லக்கூடிய சிறநடுபீடம், அந்த இடத்துல நிராதார நிலையில் விளங்குகின்ற ஆண்டவருடைய உண்மை அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணையாக இருக்கின்றது என்பதை தான் இன்றைய சுத்த சன்மார்க்கம் விளங்கும் காலத்தில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் நம்ம சிறநடு தங்கி வாழ வேண்டும். கடவுள் நம்முடைய மெய் உணர்வுக்குள்ளே தான் கண்டுகொள்ள முடியுமே தவிர, புற உலகத்தில் இந்த உலகத்தில் எந்த மூலையில் தேடினாலும் கடவுளுடைய உண்மையை ஏகதேசம் கூட கண்டுகொள்ள முடியாது. அதனால தான் சாதியும் மதமும் சமயமும் பொய் அப்படின்றார். அதனால் இதுவரையில் சமய மதங்களில் புறநிலையில் கற்பிக்கப்பட்ட அந்த வழிபாட்டு முறையெல்லாம் விட்டுட்டு அக வழிபாட்டுக்கு வந்துவிட வேண்டும் என்பது தான் கடவுளுடைய ஆணையாக இருக்கிறது. ஆக உலகத்தில் 800 கோடி மக்களுக்கும் பொதுவான ஒரு உண்மை கடவுள் எங்கே இருக்கிறாருன்னா, அவங்கவங்க தலைநடுவில் தான் இருக்கார். அந்த மெய்யுணர்வுக்குள்ளே தான் ஆண்டவருடைய உண்மையை கண்டுகொள்ள முடியும். அதனால் எல்லோரும் தென்னாட்டுக்கு வர வேண்டும், அவங்கவுங்களுடைய தலைநடு இடத்துக்கு வர வேண்டும். அங்கு தான் நிராதார நிலையில் ஆண்டவருடைய உண்மை அற்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணையாக விளங்கி கொண்டிருக்கிறது. எல்லோருக்கும் பொதுவான கடவுள். அடுத்தபடியாக நீரில்லா நெற்றிப்பாழ் அப்படின்னும்போது, நெற்றி என்பது தான் இந்த நெற்றிக்கு உள்ளே இருக்கிற, அதுவும் அந்த தலை நடு அகமையத்தை தான் குறிக்குது. அங்கே தான் மனிதன் அருள் உணர்வு என்கின்ற அந்த உணர்வை அணிந்து கொண்டு வாழ வேண்டும். அதுதான் நீரணிதல். நீரணிதல்ன்றது எல்லா அந்த மறைப்பு இல்லாது ஆணவம் மாயை கண்மம் என்கின்ற மலைமறைப்பெல்லாம் நீங்கி நம்ம அந்த பொது உணர்வு என்கின்ற வரலாறு, அந்த அருள் உணர்வு நிலையில் இருந்து மனிதன் வாழ வேண்டும். ஆக அருள் உணர்வை அணிந்து கொள்ளுது தான் உண்மையில் நீரணிதல். அப்படி இல்லாது நம்ம தேக நிலையிலிருந்து வாழ்வது விலங்கு வாழ்க்கைக்கு ஒப்பானது. அதனால் நீரணிதல் என்பது புறத்தில் அந்த திருநீற்றுப்பொடி அணிந்து கொள்வதல்ல, அகத்திலே அந்த அருள் உணர்வை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். அதை குறிப்பது தான் வெண்மை, சுத்த நிலை. அந்த சுத்த அருள் உணர்வு நிலை தான் மனிதனுடைய உண்மை நிலையாக இருக்கிறது. ஆக உண்மை மனிதனும் உண்மை கடவுளும் ஒன்று தான். அந்த ஒன்றான கடவுள் தான் இங்கே அருள் உணர்வு ஆகிய மனிதனாக வாழ வந்திருக்கிறார். அருவம் அருவுருவம் உருவம் என்கின்ற முத்திரல் வடிவோடு சச்சிதானந்த அனுபவத்தோடு நித்தியானந்த மனிதனில் வாழ வந்திருக்கிறார். இந்த உண்மையை சொல்கிறது தான் நம்முடைய தயாநிதி சுவாமி சரவணானந்த அவர்கள் பல காலம் இந்த உண்மையை சொல்கிறார். இதுதான் வள்ளல் பெருமான் சொல்லும் பொழுது, பொது உணர்வு உணரும் போது அலால் பிரித்தே அது எனில் தோன்றா அற்பரும் அப்படின்றார். அந்த பொது உணர்வு என்பது மனிதனுக்கும் அந்த அருள் உணர்வு தான் பொதுவாக இருக்கிறது, இறைவனுக்கும் அருள் உணர்வு தான் பொதுவாக இருக்குது. அதனால தான் பொது அப்படின்ற உயிரெல்லாம் ஒரு நீ திருநடம் புரியும் ஒரு
திருப்பொது என அறிந்தேன் அப்படின்னார். இந்த பொது அப்படின்ற வார்த்தையை வள்ளல் பெருமான் திருவருட்பால பல இடங்களில் சொல்கிறார். பொதுன்னா இறைவனுக்கும் சரி மனிதனுக்கும் சரி பொதுவாக இருக்கிற அந்த உணர்வு நிலை தான், மெய்யுணர்வு நிலை தான் அருள் உணர்வு. அதுதான் வள்ளல் பெருமான் தனிப்பெரும் கருணை அப்படின்றார். ஒப்பற்ற தயவுடைய பேரறிவே பூரண இன்பமாம். அந்த ஒப்பற்ற தயவுடைய பேரறிவு தான் கடவுளாக இருக்கிறது. அந்த கடவுள் தான் உண்மையில் உண்மை மனிதனாக இங்கு வாழ வந்திருக்கின்றார். ஆக மனிதன் வேறு கடவுள் வேறு அப்படின்னு உண்மை இரண்டு வடை இல்லை. உண்மை என்பது ஒன்றுதான், அதை கூறு போட முடியாது. ஆக இந்த உண்மையில் உண்மையே வெளிப்படையாக எந்த சமய மத யோக மார்க்கங்கள்லாம் இதுவரையில் சொல்லவே இல்லை. மனிதன் வேறு கடவுள் வேறு அப்படின்னு புறத்தில் இருந்து கொண்டு புறநிலையிலிருந்து அந்த உள்நிலையில் இருக்கிற கடவுளை அடைய வேண்டும் அப்படின்ற ஒரு நிலை தான் முன்பு இருந்தது. ஆக இறைவனை சென்று அடைதல், இறைவனோடு ஐக்கியமாதல் அப்படின்ற ஒரு நிலையில் தான் முந்தைய மார்க்கங்கள் இருந்தது. இங்கு சென்று அடைதல் ஐக்கியமாதல் என்பது உண்மையில் கிடையாது. இறைவனும் மனிதனும் இரண்டற்ற ஒரு பொருளாகத்தான் இருக்கிறது. அதனால் இறைவன் தான் இங்கு மனிதனுடைய உண்மையாக இருக்கிறது. அதுதான் பொது உணர்வு அப்படின்றது அருள் உணர்வு. அந்த அருள் உணர்வு தான் கடவுளுக்கு திருவடியாக இருக்கிறது, மனிதனுக்கு அதுதான் மூல நிலையாக இருக்கிறது. மனிதனுடைய உண்மை அவருடைய ஆத்மஸ்வரூபம் அருள் உணர்வாக இருக்கிறது. ஆக இறைவனுடைய திருவடியும் மனிதனுடைய மூல சுரூபமும் ஒன்றே தான், அதுதான் அருள் உணர்வு. இந்த மனிதன் அருள் உணர்வினாய் வாழுகின்ற பொழுது மரணமில்லாது வாழுகின்றான். ஆக இந்த தென்னாடுடைய சிவன் என்றது எல்லோருக்கும் பொதுன்னா உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவான ஒரு உண்மை கடவுள் என்பது அவங்கவங்க தலைநடு சிறநடு சிற்றம்பலத்தில் தான் இருக்கிறது. அதை கண்டுகொள்ள வேண்டும். அங்கு அருள் உணர்வு கொண்டவர்களாய் மனிதர்கள் வாழுகின்ற பொழுது மரணத்தை தவிர்த்து கொள்ளலாம் என்பது தான் சுத்த சன்மார்க்க இலக்காக லட்சியமாக இருக்கிறது. நன்றி. தயவு வந்தனம்.